திருச்சபையின் இருபெரு தூண்கள் புனித பேதுரு, புனித பவுல் அவருடைய திருவிழாவை திருச்சபை இன்று கொண்டாடுகிறது. இருவரும் கிபி 67ஆம் ஆண்டு இந்த நாளிலே மறைசாட்சியாக மரித்ததாக வரலாறு. நீரோ மன்னனால் கொல்லப்பட்டார்கள். ஒருவர் தலை வெட்டுண்டும் ஒருவர் தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டும் இயேசுவுக்காக உயிர் துறந்தார்கள். நற்செய்தி நூலிலும் திருத்தூதர்கள் பணி நூலிலும் இந்த இரண்டு பேரை பற்றி நிறைய செய்திகளை வாசிக்கிறோம். நற்செய்தி நூலிலே இயேசுவின் சீடராக சுற்றித் திருந்தார் பேதுரு. சாதாரண மனிதராக இருந்து இயேசுவால் தலைவராக, திருச்சபையின் தலைவராக, இயேசுவுக்கு பின் வழிநடத்தக்கூடிய பொறுப்பாளராக நியமிக்கப்படுகிறார். இயேசுவால் அற்புதமான முறையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு பிற இனத்தவருக்கு நற்செய்தி அறிவிக்க புனித பவுல் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதை பற்றி செய்தி திருத்தூதர் பணி நூல்களிலே வாசிக்கிறோம். புனித பவுலும் தனது திருமுகங்களிலே அதை பற்றி எழுதுகிறார். இருவரும் இரு கோணம், ஆனாலும் கடவுள் பணியிலே தங்களையே இணைத்து கொண்டவர்கள். தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை வழிநடத்தவில்லை பொறுப்பானவர்கள். இயேசுதான் உயிர், இயேசுவின் வழிதான் வாழ்வு. அதற்காக வாழ்ந்து அதற்காக மரித்தார்கள். இவர்களிடமிருந்த அந்த பண்பு, தலைமை பண்பு, வழிநடத்தக்கூடிய மனநிலை, இயேசுவின் மீது உள்ள பற்று, பொறுப்புணர்வு, பக்தி, ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பின் மீது வைத்திருந்த ஆழமான நம்பிக்கையினால் அதனை ஒட்டி இயேசுவின் வழியிலே நடப்பதற்கு எல்லோரையும் அழைத்து வந்த இயல்பு, எல்லாம் நிறைய அடுக்கிக் கொண்டே போகலாம். எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இவர்களை பற்றி இன்னும் அறிந்து கொள்ள திருத்தூதர் பணி நூல்களை வாசிக்கணும். இவர்கள் எழுதிய திருமடல்களை வாசிக்கணும். அதிலிருந்து இவர்களுடைய எல்லா குணங்களும் நாம் கற்றுக்கொண்டு பின்பற்ற முடியும். இந்த திரு தூதர்களுக்காக, இருபெரும் தூண்களுக்காக நன்றி சொல்வோம். புனித பேதுருவை, புனித பவுலை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக.